அம்மா உங்களுக்கு புரியுதா? அது புரியலன்னா கேளுங்க, நான் திருப்பி புரியுதா? உங்களுக்கு எல்லாம் புரியுதா? சார் நீங்க தான் மேரு. சரி. இந்த டயலாக ஒண்ணுத்துக்குமே புகழ்ச்சப்படாது. ஒரு விஷயத்துக்கு புகழப்படும். புதுசா லாஸ்ட் பார்க்க வேணாம்னு தெரியுதா? ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோமே. இந்த ரெண்டா பிரிக்கிற முறைங்கிறது ஈஸியா பார்க்க முறை. இப்போ ஒரு செவ்வகத்தை 4 செதா பிரிக்கிறது அப்படிங்கிறது வாஸ்துல கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. இது நீங்க ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூம்ல ஜன்னல் வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஒரு ரூமுக்கு வாசல் வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த இடங்கள்ல துவாரங்கள் இருந்தா நல்லது. புரியுதுங்களா? தயவு செஞ்சு தெருக்கூத்துக்கு இதை பயன்படுத்தாரு. இதை வச்சு நீங்க தெருக்கூத்து திறந்தாக்கம் பார்த்தீங்கன்னா அது தப்பாதான் ஒரு சிம்பிள் ரெஃபரன்ஸுக்கு இது உச்சம் இது நீச்சம்ங்கிறது எடுத்துடுவாங்க தவிர உச்சம் நீச்சம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டே வாஸ்துல கிடையாது. பஸ் புரிஞ்சு போங்க. புரியுதுங்களா? ரெண்டாவது விடயம், நம்மளோட பாரம்பரிய நேராகுது இது